ஈரானியர்கள் விடாப்பிடியாக இந்த விவகாரத்தில் இருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது என்கிற செய்தியை தான் ஸ்டீவ் விட்காஃப் சொல்லி இருக்கிறார். ஏன்னா சைனா பிளஸ் ரஷ்யாவில் இருந்து ஈரானுக்கு தொடர்ந்து சரக்கு விமானங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சரக்கு விமானங்கள்ல ஆயுதங்கள் தான் கொண்டு வரப்படும். ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய விமானங்கள் பிளஸ் ஹெலிகாப்டர்களை கொடுக்கறாங்க. சண்டை என்று வந்துவிட்டால் ஈரானுடைய வத்தன் எம்ரூஸ் என்கிற பத்திரிகை வெளியிடுகிற தகவல் பிரகாரம் சண்டை என்று ஆகிவிட்டால் ஈரான் முதல் தடவையாகவே தாக்குதல் நடத்தும் போது கத்தாருக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை ஒட்டிய மத்திய கிழக்கு பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு 136வது நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான ரமலான் மாத கால தாக்குதலை கூட நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரஃபா பார்டர் பெயரளவுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. தேவையான உணவுகள், தண்ணீர், மருந்துகள் உள்ளே அனுப்பப்படாத ஒரு சூழல் தொடர்ந்து நிலவி வரக்கூடிய தருணத்தில் தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் உச்சநிலையாகவே மாறிக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்காக செல்லக்கூடிய சகோதரர்கள் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கடந்த யுத்தம் நடைபெறுகிற நேரங்களில் கூட மினிமம் ஒவ்வொரு நாளும் இரவு நேர தொழுகைகளில் 50,000க்கு குறையாத மக்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் தொழுகைக்காக வேண்டி. ஆனால் இந்த சந்தர்ப்பங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 10,000ற்கு மேற்பட்டவர்களை தொழுவதற்கு அனுமதிக்காமல் தடுத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய எல்லா வாசல் வளாகங்களையும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் சண்டைகளுமாகவே நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா தொழுகையில் கூட அநியாயம் செய்யக்கூடிய காட்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்களில் இரவு தொழுகைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரமல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய இப்ராஹிமியா மசூதியில் இரவு தொழுகை நடத்தவே கூடாது, அது யூதர்களுக்கான பள்ளிவாயல் என்கிற கருத்துக்களையும் இஸ்ரேல் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இப்படி முஸ்லிம்களுடைய தொழுகை விவகாரத்தில் கூட தொடர்ந்து அநியாயம் இழைக்கக்கூடிய காட்சிகள் நடந்து வரக்கூடிய நிலையில தான் மைக் ஹக்கபி, இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர், 2 நாட்களுக்கு முன்பதாக அளித்திருந்த ஒரு பேட்டியில மத்திய கிழக்கு முழுவதையுமே இஸ்ரேல் கைப்பற்றினால் நல்லது, ஆனால் அமெரிக்காவிடத்தில் அவங்க அந்த கோரிக்கையை விடுத்திருந்தால் பரிசீலித்திருப்போம் என்கிற கருத்துக்களை மைக் ஹக்கபி வெளியிட்டிருந்தாரு. அதற்கு ஆதாரமாக பைபிளுடைய சில வசனங்களையும் அவரை பேட்டி கண்டவர் எடுத்து சொல்லி இருந்தது மட்டுமல்லாம, பைபிளின் கருத்து பிரகாரம் ஆபிரகாம், இப்ராஹிமுடைய சந்ததியினர் தான் இந்த யூதர்கள், எனவே அவர்களுக்குத்தான் இந்த நிலப்பரப்புகள் சொந்தம் என்கிற வாதங்களை எல்லாம் அவங்க முன் வச்சிருந்தாங்க. இது அரபு உலகத்தில் ஒரு பதட்டமான ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா இதற்கு எதிராக கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா இது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை சவுதி அரேபியா முன் வச்சிருக்கிறாங்க. உங்க நிலைப்பாடு என்ன? நீங்களும் இதே நிலையில தான் இருக்கிறீங்களா, இல்ல மாற்று நிலைப்பாடுகள் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய தூதுவர் தான் இதை சொல்லி இருக்கிறாரு, அதை நீங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்லி இருக்கிறார். அதே நேரம் ஜோர்டான், கத்தார், UAE உள்ளிட்ட பல நாடுகளும் இதை கண்டித்திருக்கிறார்கள். கண்டனங்கள் வளமை போன்று அவங்க செய்கிறது தான். ஆனால் ஈஜிப்டினுடைய அறிவிப்பில் ஒரு அறிவுபூர்வமான வாசகம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எகிப்தையோ அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தையோ கூட இஸ்ரேல் தன்னுடைய நிலப்பரப்பாக உரிமை கோர முடியாது, அது பைபிள் படியும் அவர்களால் உரிமை கோர முடியாது, சட்ட ரீதியாகவும் யதார்த்த ரீதியாகவும் செய்ய முடியாது என்று சொல்லி எகிப்தினுடைய அறிவிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், ஈஜிப்டுக்காரன் இப்படியெல்லாம் அறிவித்தல் போடுறானாங்கிறத தான் யோசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. முழுக்க முழுக்க கொத்தடிமைகளாக இஸ்ரேலுக்கு செயல்படக்கூடியவர்கள் எகிப்தினர். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலை கூட இஸ்ரேலுக்கு உரிமை கொண்டாட முடியாதுன்னா, இப்போ இஸ்ரேல் என்று எதை சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அதை கூட நீங்கள் இஸ்ரேல் என்று சொல்ல முடியாது என்கிற ஒரு காட்டமான அறிவிப்பை இன்றைக்கு ஈஜிப்டும் வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்கா விளக்கம் தர வேண்டும் என்பதுதான் அரபு நாடுகளுடைய பிரதானமான கோரிக்கையாகவும் வாதமாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வாஷிங்டனுக்கும்
ஈரானுக்கும் இடையில ஒரு தற்காலிகமான உடன்பாடு எட்டப்பட போகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த செய்திகளை முற்றுமுழுதாக மறுதளித்திருக்கிறது ஈரானுடைய ஆளும் அரசாங்கம். ஈரான் இன்னைக்கு கூட நம்ம ஒரு வீடியோ தனியாக நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் சேனல்ல போட்டிருக்கிறோம், பார்க்காத சகோதரர் அதை பார்த்துக்கிறோங்க. ஈரான் மிக தெளிவான ஒரு நிலையை எடுத்து விட்டார்கள். நாங்கள் சமாதானமாக சரண்டர் ஆகுவதை விட சண்டையிடுவது மேலானது, வெற்றி அளிக்கக்கூடியது. சண்டை தான் இப்போ தேவைங்கிறதுல முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கான ஒரே காரணம், ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஷியா சிந்தனை சார்ந்த நாடு. இப்போ அவங்க அமெரிக்காட்ட சரண்டர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாலே அவருடைய மவுசு கெத்து இல்லாமல் போயிடும். எனவே அந்த கெத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஷியா சிந்தனையை வலுவாக பிடித்து வைத்துக் கொள்வதற்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்ஸே என்னன்னா இந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயிப்பது. எனவே இந்த யுத்தத்தை அவங்களால ஜெயிக்க முடியுங்கிறதுனாலையும் ஈரானுடைய அந்த பரந்துபட்ட சூழல், அவர்களுடைய நிலப்பரப்பு அதற்கு சாதகமாக இருக்கிறது. ஹொர்முஸ் நீர்நிலை அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இதை தாண்டி ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. அதற்கு மேலாக அவருடைய ப்ராக்சிஸ், கதாய்பு ஹிஸ்புல்லா அமைப்பு, ஹவுதிஸ் போன்ற அமைப்புகள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்பித்தான் அவங்க நாங்கள் யுத்தத்திற்கு தயார் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தற்காலிகமான ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு நாங்கள் தயார் இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நேற்றைய தினம் ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஸ்டீவ் விட்காஃப் சொல்லி இருந்த ஒரு கருத்து இன்றைக்கு சூடுபிடிக்கக்கூடிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, ஈரானியர்கள் விடாப்பிடியாக இந்த விவகாரத்தில் இருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது என்கிற செய்தியைத்தான் ஸ்டீவ் விட்காஃப் சொல்லி இருக்கிறார். ஏன்னா எத்தனையோ நாடுகளை நாங்கள் அடக்கிட்டோம், மதுரோவை தூக்கிட்டு போயிட்டாங்க, உள்ள புகுந்து நிக்கோலஸ் மதுரோவை எடுத்துட்டு போயிட்டாங்க வெனிசுவேலாவில். உடனே அவர்களுடைய வெனிசுவேலா சரண்டர் அரசியலுக்கு வந்து விட்டார்கள். இப்படி உலகத்தில் டேரிஃப் போடுறோட இந்தியாவே மடிஞ்சு போய் நிற்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். பிரித்தானியா மடிகிறத பார்க்கிறோம். யூரோப் நாடுகள் பலவற்றுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய தடைகள் அவங்க கண்ட்ரோலுக்கு வர்றதை பார்க்கலாம். ஆனால் இத்தனை தடைகளை ஈரான் மீது விதித்திருந்தும், சர்வதேச தடைகள் விதித்திருந்தும், அவ்வளவு தடைகளையும் மீறி ஈரானியர்கள் ஏன் இவ்வளவு விடாப்பிடியாக இருக்கிறார்கள் என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப், எதிர்வருகிற ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே அவர்கள் நினைத்தால் அவர்கள் அணுகுண்டை தயாரித்து விட முடியும் என்கிற கருத்தையும் சொல்லி இருக்கிறார். உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய ஷாக்கான கேள்வி என்னன்னு கேட்டா, ஈரானிடத்தில் அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா, அணு ஆயுதத்தை அவங்க செஞ்சுட்டாங்களா இல்லையா, அல்லது செய்கிறதுக்கு நெருங்கிட்டாங்களா இல்லையா, எந்த ஒரு கேள்விகளுக்கும் ஈரான் வெளிப்படையாக பதில் சொல்லாமல் இருக்கிறது. இப்படியான ஒரு நிலை தொடர்கிற போதுதான் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று ஹீப்ரு மொழி ஊடகமாக இருக்கக்கூடிய ஹாரெட்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, மத்திய கிழக்கு பகுதிகளில் ஷியா சிந்தனை சார்ந்த பல எதிர்ப்பு குழுக்கள் இருக்கிறது. அதே போன்று சன்னி சிந்தனை சார்ந்த பல எதிர்ப்பு குழுக்களும் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க, அதே போன்று ஹவுதிஸ் இருக்கிறாங்க, கதாய்பு ஹிஸ்புல்லா, இவங்கெல்லாம் ஷியா சிந்தனை சார்ந்தவங்களாக இருக்கிறார். அதே நேரத்தில் இப்போ காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எடுத்துக்கிட்டோம்னா சன்னி சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. இப்படியானவர்கள் எல்லாம் இருக்கிற போது இந்த எல்லாவற்றுக்கும் மாற்றாக நாங்கள் சில குழுக்களை உருவாக்குவதற்கு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார். இது எந்த நாட்டில் உருவாக்க போறாங்க? ஏற்கனவே ISIS ஒரு பயங்கரவாத குழுவை உருவாக்கினாங்க. இப்போ இன்னொரு குழுவை உருவாக்க போறாங்கிறது இது பெரும்பாலும் சோமாலிலேண்டை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இவைகள் உருவாக்கப்படுமோ என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த கருத்தை பெஞ்சமின் நெதன்யாகு முன்வைத்திருக்கிறார். இதை தாண்டி நேற்றைய தினம் ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரானுக்கு வேர்பா வகையான இந்த தோல்ல வச்சு அட்டாக் பண்ணுகிற ஹெலிகாப்டர்களை, விமானங்களை சுட்டு வீழ்த்துகிற ஒரு வகையான ஒரு ஆயுதம், இந்த ஆயுதம் 500 ஆயுதங்கள் எதிர்வருகிற 3 ஆண்டுகளுக்குள்ளாக நாங்கள் ஈரானுக்கு கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏவுகணைகள் 2500 9M என்கிற வகையான ஒரு ஏவுகணைங்கிறாங்க. அது என்ன ஏவுகணை நமக்கு தெரியல. இந்த மாதிரி ஏவுகணைகள் ஒரு 2500 ஏவுகணைகளும் 3 ஆண்டுகளுக்குள்ளாக நாங்கள் ஈரானுக்கு கொடுக்க இருக்கிறோம் என்கிற ஒப்பந்தத்தை முடித்திருக்கிறார்கள். இந்த யுத்த பதட்டங்களுக்கு மத்தியில் டெய்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா பிளஸ் ரஷ்யாவில இருந்து ஈரானுக்கு தொடர்ந்து சரக்கு விமானங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சரக்கு விமானங்கள்ல ஆயுதங்கள் தான் கொண்டு வரப்படும். ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய விமானங்கள் பிளஸ் ஹெலிகாப்டர்களை கொடுக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். மொத்தமாக ஓரளவுக்கு ஈரானை சேஃப்கார்ட் பண்ணுகிற வேலையை தொடர்ந்து ரஷ்யாவும் சீனாவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சண்டை ஏற்பட்டால் ஈரான் முதல்ல யாரை தாக்குவாங்க என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? அமெரிக்காவை தான் தாக்குவாங்க. அமெரிக்காவோட எந்த இலக்கை தாக்குவாங்கன்னும் போது
எல்லோருமே அவதானித்து கொண்டிருந்தது தான் கத்தருடைய உதை போற்றை தான் அவங்க தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12 நாள் வாரில் உதை போற்றை தான் முதல்ல தாக்கினாங்க. ஆனால் நேற்றைய தினம் ஈரானுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் முதலாக சண்டை என்று வந்துவிட்டால் ஈரானுடைய வத்தன் எம்ரூஸ் என்கிற பத்திரிகை வெளியிடுகிற தகவல் பிரகாரம் சண்டை என்று ஆகிவிட்டால் ஈரான் முதல் தடவையாகவே தாக்குதல் நடத்தும் போது கத்தாருக்கு அட்டாக் பண்ண மாட்டாங்க. முதல் அட்டாக் ஜோர்டான் மேலே தான் இருக்கும். ஏன்னா ஜோர்டானை தாண்டி தான் அவங்க இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ண வேண்டி இருக்கிறது. ஜோர்டான் தான் இஸ்ரேலுக்கு அடிக்கிற நேரத்தில் எல்லாமே ஏவுகணைகளை தடுக்கிறது, இந்த ட்ரோன்களை தடுக்கிறது, இந்த வேலைகளை யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக ஜோர்டான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால முதல் தாக்குதல் ஜோர்டானை நோக்கியதாகத்தான் இருக்கும். ஜோர்டானில் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்குது. அமெரிக்காவுடைய பேஸை இலக்கு வைத்து ஜோர்டானை தான் முதல்ல அட்டாக் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு UAE, அதற்கு பிறகுதான் கத்தார் அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லிட்டு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்குறது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய பிசினஸ் பாட்டுகள் என்று சிலதை ஈரான் அடையாளம் கண்டிருப்பதாகவும் அந்த இடங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கிறது என்கிற செய்திகளையும் ஈரானுடைய வத்தன் எம்ரூஸ் என்கிற பாரசீக மொழி பத்திரிகை, இது வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டெய்லி பேப்பர். இது அந்த பேப்பர் அரசாங்கத்தினுடைய பல செய்திகளை வெளியிடக்கூடிய பேப்பர். அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இந்த தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து
எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். ஈரானிடத்தில் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. எவ்வளவு இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? இந்த கேள்விக்கு இன்றைக்கு அல் ஜசீரா பதில் சொல்லியிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர் ஈரான் தெஹரானில் இருந்து வழங்கி இருக்கக்கூடிய தரவுகளை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அதில் 2015 தான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளோடு இணைந்து ஈரான் ஒரு அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் 2018 அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததோட தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா ரிலீஸ் ஆகிட்டாங்க. உங்களோட நாங்கள் இருக்க முடியாது, நாங்கள் வெளியே போகிறோம்ட்டு அமெரிக்க அதிபர் இதே மாதிரி அறப்படிச்சதனமாக வெளியே போனார். அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தேவையான அளவுக்கு யுரேனியத்தை செறிவூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யுரேனியத்தை செறிவூட்டுறது தான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான அடுத்த கட்டம்ங்கிறதுனால அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற பியூட்டி என்னன்னு கேட்டால் 2015 ஒப்பந்தம் போடப்படுகிற நேரத்தில் ஈரானுக்கு கொடுக்கப்பட்ட யுரேனிய செறிவூட்டல் அளவு 3.67 இவ்வளவு தான் கொடுக்கப்பட்டுச்சு. 3.67% அளவுக்கு தான் ஈரான் யுரேனியத்தை செறிவூட்ட முடியும் என்று சொல்லி அனுமதி கொடுத்து தான் எல்லா தடைகளையும் நீக்கினாங்க. ஈரான் என்ன பண்ணான்னா தடை நீக்கப்பட்ட அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தேவையான பொருட்களை எல்லாம் நாட்டுக்குள்ள இறக்குமதி பண்ணிக்கிட்டான். தேவையான டெக்னாலஜிகள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து தேவையான அளவுக்கு பணத்தை கொடுத்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 2018 அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததோட இந்த ஒப்பந்தத்திலிருந்து அவர் வெளியே போனதோட அமெரிக்காவை எதிர்த்து ஈரானும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டால் யுரேனியத்தை செறிவூட்ட ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு செறிவூட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈரானிடத்தில் தற்போது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு 408 கிலோகிராம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது 408 கிலோகிராம் யுரேனியம்னா 60% அர்த்தம். 90% இருந்தால் அணு ஆயுதம் செஞ்சிடலாம். 60% செஞ்சிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் அணுகுண்டுக்கு தேவையான 90% அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 60% வச்சு அணுகுண்டுகள் 9 அணுகுண்டுகளை ஈரான் தயாரிக்க முடியும் என்பதுதான் கணிப்பீடாக இருக்கிறது. இப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை வச்சு செறிவூட்டப்பட்டிருக்கிறத வச்சு 9 அணுகுண்டுகள் அவங்க செஞ்சிடலாம். 60 இருந்து 90க்கு போகிறதுக்கு பெரிய காலகட்டம் இல்லாமல் இருக்காது. வித்தின் 2 வீக்கில் போகலாம்ங்கிறாங்க. இதை தான் 12 நாள் வாரில் என்ன சொன்னான்னா எங்களுக்கு 1 வீக்கில் எதையும் பண்ண முடியும்னு இருந்தான். ஆனால் இன்றைக்கு அது தொடர்பான தொழில்நுட்பவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வித்தின் 2 வீக்குக்குள்ளே 60% யுரேனியம் செறிவூட்டலில் இருந்து 90க்கு அதாவது 0ல இருந்து 20% செறிவூட்டுறது தான் கஷ்டம்ங்கிறாங்க. அதுக்கு மேலாம் குறைவ லேசாக வந்துடும். இப்போ 60ல இருந்து 90க்கு போகிறதுக்கு வித்தின் 2 வீக்கில் அவங்க செறிவூட்டிடுவாங்க. யுத்தம் ஆரம்பித்தாலே யுத்தம் நடந்துகிட்டு இருக்கலையே அதை கூட அவங்க பண்ணி எடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று கூட அப்பாஸ் ஆராய்ச்சி சொன்னார், எங்களுடைய இடங்களை நீங்கள் அட்டாக் பண்ணலாம், சேதத்தை உண்டாக்கலாம், அழிக்க முடியாதுன்ட்டார். அந்த அளவுக்கு பாதுகாப்பாக தான் வச்சிருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 90% யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு அவர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் 9 அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே ஈரான் இதை விட்டு பின்வாங்காது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். சண்டை வந்தாலும் மிகப்பெரிய யுத்தத்தை கூட எதிர்கொள்வோமே தவிர எங்களுடைய உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை என்பதை தெளிவாக ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் மத்திய கிழக்கினுடைய பதட்டம் உச்சம் தொட்டு கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.